எந்த கட்சியோட கூட்டணி போட்டுருக்கீங்க? அதான் இனிமேல் தான் எல்லா கட்சியும் பிரிச்சிங்க, அப்புறம் கூட்டணி போறது. அப்போ இந்த இடத்துல நான் நல்லது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறேன். விடுதலை சிறுத்தைகளில் நான் இருந்தேன். உண்மைதான், எல்லா கட்சியும் திட்டினா நான் பாட்டுக்கு மனம் போன போக்கில் திட்டலையே, ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்தினேன். இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. விடுதலை சிறுத்தைகளில் சகோதரர் கேட்குறாரு எந்த இது ஐயா, நியூஸ் 18. விடுதலை சிறுத்தைகளில் நான் 4 வருஷம் இருந்தேன், ரொம்ப அர்ப்பணிப்போட. மயிலாடுதுறை பக்கம் அந்த 2009 தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக, அதாவது காங்கிரஸை கிளின்னு கிழிச்சு, அப்போ மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே கோபம். நடந்தே போனேன் 10 கிலோமீட்டருக்கு மேலே அந்த போராளிகள் கூட விடுதலை சிறுத்தையில் உறுப்பினராக மயிலாடுதுறையில் எங்கேருந்து எங்கேயோ 10 கிலோமீட்டர் நடைபயணம். அது கோஷம் போட்டுக்கிட்டே போனோம். காங்கிரஸ் ராகுல் காந்தியையும் தமிழர்களை கொன்றவர்கள்னு நான் ஒரு நூலே எழுதி கொடுத்தேன். ஒரு நூல், மிகப்பெரிய நூல், இந்த ஈழத்துக்கு ஆதரவாக எழுதி ஒரு கொடுத்தேன். 1000 2000 அது அங்கே இன்னமும் அலுவலகத்தில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகளில் இருந்தேன். காலில் கொப்பளம் ஆயிடுச்சு. 10 கிலோமீட்டர் நடந்து, வெயில், வேகாத வெயில், லாட்ஜில் போய் குளிக்கிறேன். அப்படியே கொப்பளமாக கீழே காலில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக கட்டிக்கிச்சு. சாக்ஸ் போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த நாள் பார்த்தா திட்டிட்டு வந்தேன். காங்கிரஸ் கூட திருமாவளவன் தேர்தல் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஸோ அரசியல் இப்படி இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நம்ம கொள்கைகள் இது. அதனால யாரு கூட கூட்டணி வைக்கலாம் எங்களுக்கு. ஆமாம், சசிகலாவை பார்த்தாங்க, அடுத்த நாள் வந்துட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அம்மையாரை ஜெயலலிதாவை மரணத்துக்கு தள்ளனது இதே மோடி அரசு, எல்லாத்துக்கும் தெரியும், சொன்னது. வெங்கையா நாயுடு எப்படி பதவி வாங்கினார்? வெங்கையா நாயுடு எப்படி வாங்கினார்? ஜனாதிபதியா உபஜனாதிபதி ஆனார் இல்லையா? நல்ல மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் அங்கே டெய்லி ஐயோ என்ன உள்ள அரசியல் என்ன பண்ணாங்கங்கிறது தெரியாது. அவர் வந்தார், பார்த்தார், முடிஞ்சிருச்சு, சமாப்தம் பண்ணிட்டு போனோன்னு அங்கே பதவி கொடுத்தாங்க. ஒரு அரசை தீர்த்து கட்டி ஸ்திரத்தன்மையை இழக்க வச்சது அவர்கள் தானே, எல்லாருக்கும் தெரியும்ல. இதில் சொன்னால் என்ன தப்பு? உண்மையை தானே சொல்கிறேன். நீங்கள் ஊடகங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட் கூட்டணி போவீங்களா? தெரியாது, நாளைக்கு என்னவும் நடக்கலாம். பாமதிங்கூர்ல நடத்துண்ட நமக்கு எங்களோட கோரிக்கை இது. இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் கூட்டணி 4 சீட்டா 10 சீட்டா நாங்கள் எதுவும் செய்யலாம். அது நான் இப்போ அது கேட்டிருக்கேன், எழுதியிருப்பாங்கல்ல மக்கள். இப்போவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படி ஒரு இதெல்லாம் இல்லை. சரி, யதார்த்த நல்ல நிலவரம் சேர்த்து பேசுவேன். எங்கள் கொள்கைகளை அவங்க கடைப்பிடிக்கணும், காப்பாற்றணும். இதுல என்ன இருக்கு? ஆதரவா எப்படி நான் பேசுவேன்? மாட்டேன். இதுதான் எங்களோட இதை நிறைவேற்றுறீங்கன்னா நாங்கள் ஆதரவு. இல்லாட்டி ராம் ராம், பை பை, நமஸ்கார்.